கேரள மாநிலம் மூணார் அருகே சுற்றுலா பயணிகள் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் யானை பாகனை ஆக்ரோஷமாக தாக்கி கொன்ற சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. பாகனை கொடூரமாக யானை தாக்கும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நடந்தது என்ன? சவாரிக்கு தயார்படுத்திய பாகனை ஆவேசமடைந்த யானை ஆக்ரோஷமாக தாக்கும் சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. பாகன் மீதான யானையின் தாக்குதல் என்ன காரணம்? நடந்தது என்ன? கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அடிமாலி 60ஆம் மைல் என்ற இடத்தில் மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக யானை சவாரி நடத்தப்படுகிறது. சம்பவத்தன்று வழக்கம் போல அடிமாலியில் 57 வயது பாகனான பாலகிருஷ்ணன் யானையை பராமரித்துக் கொண்டிருந்தார். பிரம்பால் அடித்து யானையை சவாரிக்கு தயார்படுத்தி நிற்க வைக்க திடீரென அது ஆக்ரோஷமடைந்தது. பாகன் பாலகிருஷ்ணனை கீழே தள்ளி தலையை தும்பிக்கையால் சுற்றி படைத்து தனது முன்னங்காலால் அவர் மீது ஏறி நின்றது. எலும்புகளை உடைத்தும் ரப்பர் போல் உடைத்தும் அவரை தும்பிக்கையால் தூக்கி வீசியது. இந்த ஆக்ரோஷ தாக்குதலில் பாகன் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு பாகன் யானையை கட்டுப்படுத்த முயன்றபோது அவரையும் அது தாக்க முற்பட்டது. எனினும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பிரம்பால் அடித்து யானையை துன்புறுத்தியதாலேயே அது ஆவேசமடைந்ததாக சுற்றுலா பயணிகள் சிலர் கூறியுள்ளனர். பாகனை கொன்ற யானை வனத்துறையினரிடம் ஒப்படைத்து தனியாக வைத்து பராமரித்து வரும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அதன் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீண்டு வரவில்லை.